ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த ஒரு பொருளை யார் கொடுத்தாலும் வாங்கவே வாங்காதீங்க. அப்படி மீறி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தர்த்திரம் தாங்க பிடிக்கும். கடன் வாங்குவது என்பது எந்த காலத்திலுமே தவறானதாக கூறப்படுவதில்லைங்க. ஆனால் எந்த பொருளை கடன் வாங்குறோம் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணுங்க. சில பொருட்களை கடன் வாங்குவதன் மூலம் அவை நமது வாழ்வில் நிரந்தர வறுமையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுதுங்க. நாம் அவசரத்திற்காக ஒருவரிடம் கடனாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கிவிடுவோம். இதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை நாம் அறிவதில்லை. இதனை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளும் போது தான் இது பெரிய பிரச்சனையாக மாறுதுங்க. வீட்டில் எதற்கெடுத்தாலும் பிரச்சனை ஏற்படுகிறதா? பணப்பிரச்சனை, மனக்கஷ்டம், நிம்மதியின்மை போன்றவைக்கு முக்கிய காரணம் சில பொருட்களை நாம் கடனாக வாங்குவதால தாங்க. இதனால தான் வீட்டில் தரித்திரம் ஏற்படுதுங்க. எந்த பொருளை கடனாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க. சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள்களை ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுகின்றார்கள். அவரது கோபம் ஒருவரின் வாழ்க்கையை அளிக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறது ஐதீகம். அவரின் கோபத்தை தவிர்ப்பதற்காக இந்த நாளில் மக்கள் சில வேலைகளை செய்வதையோ அல்லது சில பொருட்களை வாங்குவதையோ தவிர்க்கணுங்க. குறிப்பாக இரும்பு பொருட்களை வாங்குவது கெட்டதாக கருதப்படுதுங்க. அதனால் இரும்பு தொடர்பான எந்த பொருளையும் வீட்டிற்கு கொண்டு வரவோ அல்லது வாங்கவோ வேண்டாங்க. இலவசமாக கொடுத்தால் கூட இரும்பு பொருட்களை வாங்காதீங்க. ஏனென்றால் இரும்பு பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா சனி பகவான் எரிச்சல் ஆவாருங்க. முக்கியமாக 7.5 சனி நடப்பவர்கள் இரும்பு பொருட்களை யாரிடமும் வாங்கக்கூடாதுங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களான கத்தி, கத்திரிக்கோல், தோசைக்கல், கடப்பாரை, அரிவாள் போன்ற பொருட்களை யாரிடம் இருந்தும் தானமாக வாங்கக்கூடாதுங்க. இரும்பு பொருட்களும் சனி பகவானின் அம்சம் என்பதால் இவை தானமாக வாங்கக்கூடாதுங்க. இதை தானமாக வாங்குவதால் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்குங்க. ஒருவேளை இந்த இரும்பு பொருட்களை யாரேனும் நமக்கு தானமாக அல்லது பரிசு பொருட்களாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்மால் வாங்காமல் தவிர்க்க முடியாதுங்க. அந்த சமயங்களில் அதனை நம்ம வாங்கி பிறருக்கு தானமாக அளித்து விட்டால் அது நமக்கு நன்மை பயக்குங்க. அதனால் இரும்பு பொருட்களை யாரிடம் இருந்தும் நீங்கள் கடனாக பெறாதீங்க அல்லது தானமாக கூட வாங்காதீங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.